ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடர்கின்றோம். வாருங்கள், இந்த நிகழ்ச்சியை நமக்காக விளக்கங்களோடு தெளிவுபடுத்த இருக்கின்றவர் தந்தை ரேமன் ஜோசப் அவர்களை வரவேற்போம். வணக்கம் தந்தையே. வணக்கம். தந்தையே, அரசர்கள் 2ஆம் புத்தகத்தில் 11ஆம் அதிகாரத்தை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுல 4 பகுதிகள் இருக்குன்னு சொன்னீங்க. அதுல முதல் 2 பகுதி நிறைவு செய்திருக்கின்றோம், 12ஆம் வசனம் வரை. 12 வரை 2 பகுதிகள் முடித்திருக்கிறோம். 3வது பகுதியாக 13ஆம் வசனத்திலிருந்து ஆரம்பிக்கிற வேளையில இது எதை பற்றி சொல்லுகிறது தந்தையே? 3வது பகுதி அசாலியா கொலை செய்யப்படல், அதாவது 11ஆம் அதிகாரம் 13 முதல் 16 முடிய. அத்தாலியாவுக்கு இந்த திருப்பொழிவு செய்யப்பட்ட செய்தி மட்டும் இல்லை, இவங்க என்ன பண்ணுறாங்க, கைதட்டி அரச நீடூழி வாழ்க்கை என்று முழக்கமிடுகிறார்கள். அரண்மனைக்கும் கோவிலுக்கும் ரொம்ப தூரம் இல்லை. கோவில் என்பது மேற்கு பகுதியிலிருந்து தொடங்கி கிழக்கு பகுதியை நோக்கி இருக்கிறது. கிழக்கு பகுதியிலும் அதே மாதிரி தெற்கு பகுதியிலும் அரண்மனையினுடைய வளாகங்கள் இருக்கிறது. மலை உச்சியில், எருசலேம் மலை உச்சி, அந்த மலை உச்சியில் இப்போ அந்த பகுதி தான் உயர் திருமலை என்று அழைக்கப்படுகிறது. அந்த உயர் திருமலையில் இருக்கிற அந்த மேட்டுப்பகுதி, அது 4 பக்கம் வைத்து கொண்டோம் என்றால், கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு என்று வைத்து கொண்டோம் என்றால், கோவில் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி இருக்கிறது. கிழக்கு வாயில் இருக்கிறது. கிழக்கு வாயிலை ஒட்டியிலிருந்து அந்த நடுப்பகுதி, நடுப்பகுதி, அதிலிருந்து தெற்கு நோக்கி அரண்மனை இருக்கிறது. அந்த அரண்மனை தெற்கு பகுதி முழுவதும் இருக்கிறது. கிழக்கில் கிழக்கிலிருந்து தெற்கு நோக்கி அந்த கிழக்கு பகுதி முழுவதும் முடிந்து அதன் பிறகு தெற்கு பகுதியிலும் இருக்கிறது. அதனால் இது அதிக தூரம் அல்ல. அதிகபட்சம் போனால் ஒரு 100 மீட்டர் 150 மீட்டருக்குள் தான் இதனுடைய தூரங்கள் எல்லாம் இருக்கும். 150 மீட்டருக்கு முன்னால் கேட்கிற அந்த சத்தங்கள் எல்லாருடைய காதுகளிலும் கேட்கும். இது அத்தாலியாவுடைய காதுகளிலும் கேட்டிருக்க வேண்டும். கண்டிப்பாக இந்த ஓய்வு நாளில் கோவிலில் என்ன இவ்வளவு குதூகூலமாக நடக்கிறது என்று அவள் அறியாமலேயே அவளுக்கு நிச்சயமாக செய்தி கொடுக்கவர்கள் எத்தனை தான் காவல் பாதுகாப்பு திட்டங்களெல்லாம் இருந்தாலும் செய்தி போவதற்கென்று சொல்வதற்கென்று ஆட்கள் இருக்கத்தான் செய்வார்கள். இதுவும் மக்களும் வந்துவிட்டார்கள். இப்போ மக்களிலும் அத்தாலியாவை ஆதரிக்கின்ற மக்களும் இருக்கலாம். எனவே இப்போ என்ன நடக்கப் போகிறது? 13ஆம் வசனத்திலிருந்து, மக்களும் காவலரும் எழுப்பிய ஒளியை அத்தாலியா கேட்டு ஆண்டவரின் இல்லத்தில் கூடியிருந்த மக்களிடம் வந்தாள். அத்தாலியா அவளுடைய இந்த ஒலியையும், காவலர்கள் எழுப்பிய ஒலியையும், மக்கள் செய்த ஆரவாரத்தையும் கேட்டு அந்த ஆண்டவருடைய இல்லத்தை நோக்கி அவளே வருகிறாள். அப்போ அவளுக்கு நேரடியாகவே இந்த செய்தி கிடைக்கிறது. அவர்களுடைய அந்த சத்தம் கேட்கிறது. நேரடியாக வருகிறாள். 14, மரபுக்கேற்ப அரசன் தூணருகில் நிற்பதையும். மரபுக்கேற்ப அரசன் தூணருகில் நிற்பது, இது பச்சை குழந்தை கூட தெரியும். அந்த யூத அரசை பொறுத்த மட்டில் அந்த கோவிலில் 2 தூண்கள் இருக்கிறது, வெண்கல தூண்கள். இது சாலமோன் கோவில் கட்டிய போது இந்த 2 வெண்கல தூண்களை 18 முழம் உயரம், 18 முழம் உயரமான அந்த தூணை 2 தூணை நிறுவுகிறார். அது கோவிலுடைய முன் மண்டபத்தில் இருக்கிறது. கோவில் இருக்குது. கோவிலுடைய முன் மண்டபத்தில் 2 தூண்கள் இருக்கிறது. இந்த தூண்களுக்கு பெயர் கூட இருக்கிறது. நம்ம
ஒன்று அரசர்கள் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 15 முதல் 22. 15 முதல் 22 இதற்கான விளக்கங்களே இருக்குது. இந்த 2 தூண்களை பற்றிய விரிவான செய்தி இருக்கிறது. சாலமோன் அரசன் தன்னுடைய தான் கட்டிய கோவிலை, எருசலேம் கோவிலை கட்டிய போது இந்த தூண்களை சிறப்பாக உருவாக்குகிறான். அந்த வெண்கல தூண்கள், அந்த தூண்களுக்கு ஒரு தூணுக்கு வந்து யாக்கீன் என்ற பெயரும், இன்னொரு தூணுக்கு வந்து போவாசு என்ற பெயரும் இருக்கிறது. இந்த 2 தூண்கள் வந்து எதற்கு அடையாளமாக இருக்கின்றால், அந்த அரசன் பொறுப்பேற்கிற போது அந்த தூண்களுக்கு அருகில் நிற்பான். அங்குதான் அவனுக்கு வந்து தலையில் எண்ணெய் ஊற்றப்படும், குருவால் தலையில் முடிசூட்டப்படும். அதன் பிறகு முடிசூட்டிய பிறகு இந்த சட்ட நூலாது அவனுக்கு கொடுக்கப்படும். ஒன்று தலையில் வைக்கப்படலாம் அல்லது கையில் கொடுக்கப்படலாம். இதை பார்த்தவுடனே இவளுக்கு புரிந்து விட்டது. மரபுப்படி இப்போ யாரோ ஒரு நபர் எங்கே நின்று கொண்டு இருக்கிறார்கள், இந்த வெண்கல தூணுக்கு அருகில் நின்று கொண்டு இருக்கிறார்கள். எனவே இந்த மரபை பார்த்தவுடனே நிற்பதையும், படைத்தலைவர்களும் எக்காலம் ஊதுவர்களும் அவன் அருகில் இருப்பதையும் இதுவும் ஒரு அடையாளம். படைத்தலைவர்கள் அரசனுக்கு பக்கத்தில் நிற்கிறாங்க, அத்தோடு எக்காலம் ஊதுகிறார். எக்காலம் வந்து பொதுவாக எல்லா நேரங்களும் ஊதப்படாது. எக்காலம் உழுவதற்கென்று சில மரபுகள் இருக்கிறது. எப்பொழுது அரச பதவி ஏற்கிறானோ அப்பொழுது எக்காலம் ஊட வேண்டும். திருவிழா நேரங்களில் ஊத வேண்டும். அதுவும் குறிப்பாக எக்கால திருவிழானே ஒரு பேரே உண்டு. அவர்களுடைய ஆண்டினுடைய தொடக்க நாள், அந்த நாளுக்கு வந்து இந்த ஃபீஸ்ட் ஆஃப் த ட்ரம்ஃபர்ட்ஸ், எக்கால விழா என்று அதுக்கு பேர் கொடுத்திருக்கிறார். என்றால் அந்த விழா வந்து எக்காலம் ஊதித்தான் தொடங்கும். ஆண்டினுடைய முதல் நாள் டிஷ்ரி என்று சொல்வார்கள். ஆண்டினுடைய முதல் மாதத்தை, அந்த டிஷ்ரியினுடைய முதல் நாள் வந்து எக்கால விழா என்று அழைக்கப்படுகிறது. என்றால் அந்த நாளை தொடங்குகிற போது எக்காலம் ஊதி அவர்கள் தொடங்குகிறார்கள். எனவே இவளுக்கு புரிந்துவிட்டது, எக்காலம் ஊதுகிறவர்கள் இருக்கிறார்கள், படைத்தலைவர்களும் இருக்கிறார்கள், ஒரு மனிதன் வந்து தூணருகில் இருக்கிறான். இது எல்லாமே இவளுக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, நாட்டின் எல்லா மக்களும் மகிழ்ச்சி கொண்டாடி எக்காலம் ஊதுவதையும் அவள் கண்டாள். எக்காலம் ஊதுவதை, மகிழ்ச்சி கொண்டு எக்காலம் ஊதுவதை அப்படின்னா, இவளை அத்தாலியை பொறுத்த மட்டில் ஒரு சனியன் தொலைந்தது என்று தான் அவர்கள் நினைத்திருக்க வேண்டும். அதனால தான் புதிதாக அரசன் உயர்த்தப்பட்டான். அவனுக்கு வந்து 7 வயசு தான். 6 ஆண்டுகள் அவன் மறைத்து வைக்கப்பட்டிருந்தான். இப்பொழுது வெளியே காட்டப்படுகிறான். அப்படின்னா 7 வயசு தான் இருக்கும். அந்த 7 வயசு குழந்தையை கூட அவர்கள் அரசனாக ஏற்றுக்கொள்ள துணிந்து விட்டார்கள். அந்த அளவுக்கு ஒரு கொடியவளாக யார் இருப்பது? அத்தாலியா. அதனால் இந்த கொடியவளுக்கு பதிலாக நாங்கள் சின்ன குழந்தையை கூட அரசனாக பார்க்க நாங்கள் விரும்புகிறோம் என்கிற எண்ணத்தில் அவர்கள் இப்போ இருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, இதுவரை தொலைந்தான், செத்துப்போனா அப்படின்னு நினச்சிருந்தவன் திடீர்னு என்ன பண்ணுறான், உயிரோடு வருகிறான். அகசியாவனுடைய மகன் உயிரோடு வருகிறான். யோவாஸ் வந்து உயிரோடு வருகிறான். அது வந்து அவங்களுக்கு பெரிய ஆச்சரியம். அதற்காகவும் அவர்கள் மகிழ்ச்சியோடு எக்காலம் ஊதுகிறார்கள். தொடர்ந்து, உடனே அவள் தன் ஆடைகளை கிழித்து கொண்டு சதி சதி என்று கூக்குரலிட்டாள். சதி என்று கூக்குரலிட்டான். அவளுக்கு புரிந்துவிட்டது, இந்த நேரத்தில் இவளுக்கும் ஆதரவான ஆட்களை சேகரிக்க வேண்டும். அப்போ ஆதரவான ஆட்களை சேகரிக்கணும்னா என்ன பண்ணணும்? அதுக்கான மற்றவங்களை வந்து இவ வந்து தன்வயப்படுத்த வேண்டும். அவர்கள் இவள் மீது நம்பிக்கை கொள்கின்ற அளவுக்கு செய்ய வேண்டும். இது என்ன பண்ணுறா? அதனால் ஏதோ சதி நடந்து கொண்டு இருக்கிறது, திட்டம் போட்டு யாரோ சதி செய்கிறார்கள் என்று சதி என்று கத்துகிறாள். அப்படின்னா இது வந்து இவளுடைய திட்டத்தோடு நடப்பதல்ல, இவளுடைய விருப்பத்தின்படி நடப்பதல்ல. யாரோ ஒருவர் இந்த நாட்டையும் இந்த ஆட்சியையும் கலைப்பதற்காக அல்லது இந்த ஆட்சியை ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்காக போட்ட சதித்திட்டம் என்று அவள் கூக்குரலிடுகிறாள். 15. அப்பொழுது குரு யோயத்தா படைகளுக்கு பொறுப்பேற்றிருந்த 100 தலைவர்களை நோக்கி, அவரை சுற்றி அவருடைய பொறுப்பாளர் தான் இருக்கிறார். இவள் இதெல்லாம் அவருக்கு தெரியாது. அத்தாலியாவுக்கு சுற்றி இருப்பதெல்லாம் ஏற்கனவே யோயாத்தா ஏற்பாடு செய்த ஆட்கள் தான் என்பது யாருக்கு தெரியாது? அத்தாலியாவுக்கு தெரியாது. இவள் என்ன நினைக்கிறாள்? வழக்கமாக இவளுடைய பாதுகாப்பாளர்கள், இவளுடைய
மெய்க்காப்பாளர்கள் இவர்கள்தான் இருக்கிறார்கள் என்று எண்ணி இவள் கத்த, ஆனால் பிறகுதான் உண்மை தெரிகிறது சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் யாருடைய ஆட்கள்? இவளுடைய ஆட்கள் அல்ல. எனவே இவருக்கு துணை நிற்பதற்கு யாருமே வரமாட்டாங்க. ஏன்னா சுற்றி இருக்கிற பாதுகாப்பு படைவீரர்கள் அத்தனை பேருமே யாருடைய பொறுப்பில் இருக்கிறார்கள்? யோயாத்தா தன்னுடைய பொறுப்புக்கு எல்லாரையும் கொண்டு வந்துட்டான். அப்போ இனி அத்தாலியா சொல்வது யாரும் கேட்க மாட்டார்கள். சதி சதி என்று கத்தினாலும், குதி குதி என்று கத்தினாலும் அதை கேட்பதற்கு யாருமே வரமாட்டாங்க. என்றால் எல்லாருமே யோயாத்தாவுடைய பொறுப்பில் இருக்கிறவர்கள். 5 குழுக்கள் இருக்கிறார்கள். ஆலயத்துக்கு வழியே 3 குழுக்கள் இருக்கிறது, ஆலயத்துக்குள்ளே 2 குழுக்கள். இவர்கள் எல்லாரும் அந்த குழந்தை அரசனுக்கும் அதே மாதிரி எந்த பிரச்சனையும் வராமல் அதை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக யார் வந்தாலும் சுட்டு வீழ்த்துங்கள் என்று ஏற்கனவே அறிவுரை சொல்லப்பட்டு விட்டது. அதனால் அந்த அளவுக்கு பாதுகாப்பு கடுமையாக இருக்கிறது. அத்தாலியாவுக்கு எதிரான திட்டம் மிக தீவிர திட்டமாக இருக்கிறது. இவள் எல்லா ஆட்களும் இவளுடைய ஆட்களாக இருக்கலாம் என்ற எண்ணத்தில் இவள் சதி சதி என்றாள். ஆனால் அது நடந்தவில்லை. இங்கே யாருடைய சொல்லுதான் எடுபடுகிறது? அந்த 100 தலைவர்களையும் பொறுப்பில் இருந்தவர்களையும் யோயாத்தா அவர்தான் படிக்கிறார். என்ன சொல்லி பணிக்கிறார்? படையணிகளுக்கு வெளியே அவளை கொண்டு செல்லுங்கள் என்கிறார். முதல்ல படையணிகள்னால் அணிவகுத்து நிற்கிறார்கள். அதான் படையணி. இவங்கெல்லாம் ஏற்கனவே அவன் போட்ட திட்டப்பிரகாரம், யோயாத்தா போட்ட திட்டப்பிரகாரம் அந்தந்த இடங்களில் அணிவகுத்து நிற்கிறார்கள். அப்போ அந்த படை அணிகளுக்கு கட்டளை கொடுக்கிறார், இவளை வெளியே கொண்டு செல்லுங்கள் அப்படின்னு. தொடர்ந்து அவளை எவனாகிலும் பின்பற்றினால் அவனை வாளால் வெட்டி வீழ்த்துங்கள் என்று கட்டளையிட்டார். பின்பற்றுவதற்கு ஆட்கள் இல்லை, எல்லா ஆட்களுமே இவருடைய ஆட்களாக இருக்கிறார்கள். அதிலும் ஒரு சிலர் எட்டப்பெண்களாக மாறி கட்டப்பெண்களாக மாறி ஏதாவது இவளுக்கு சாதகமாக ஒரு முடிவு எடுத்து விட்டால் அவர்களையும் உடனே வெட்டி வீழ்த்துங்கள் என்கிற அந்த செய்தியும் சொல்லப்பட்டு விட்டது. தொடர்ந்து அவளை ஆண்டவரின் இல்லத்திலுள் கொள்ளலாகாது என்று கூறி இருந்தார். ஆனால் அவளை உள்ள கொள்ளக்கூடாது. எங்கே? கோவிலுக்குள்ளே வந்துட்டா. ஆமாம், அத்தாலியா கோவிலுக்குள்ளே தான் இருக்கிறார். சதின்னு சொல்லிவிட்டு கோவிலிருந்து வெளியேறி விடாமல் பாதுகாத்து, அதே சமயத்தில் கோவிலுக்களும் கொலை செய்யக்கூடாது, கோவிலுக்கு வெளியில் தான் கொலை செய்ய வேண்டும் என்கிற திட்டத்தில் அவர் கட்டளை பிறப்பித்து விட்டார். 16 எனவே அரண்மனையின் குதிரை நுழைவாயிலை அவள் அடைந்த பொழுது, அப்படின்னா வேகமாக போகிறா, வெளியேறா. இவளுக்கு புரிந்து விட்டது கோவிலுக்குள் இருப்பது எல்லாமே இவளுக்கு எதிரான ஆட்கள். அப்போ எதிரான ஆட்கள் இருந்தால் உயிர் வாங்கி விடுவார்கள். அதனால் எப்படியும் தப்பித்து ஓடிவிட வேண்டும். அரண்மனைக்கு போய்விட்டால் நமக்கு பாதுகாப்பாக ஆட்கள் இருக்கும் என்கிற எண்ணத்தில் இவள் போகிறாள். ஆனால் ஏற்கனவே அரண்மனை பாதுகாப்புக்கும் யாருடைய ஆட்கள் தான் இருக்கிறார்கள்? யோயாத்தாவுடைய ஆட்கள் தான் இருக்கிறார்கள். அன்றைக்கு ஓய்வு நாளில் முழுமையாக எல்லா இடங்களையும் இவருடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விட்டார். அத்தாலியாவுக்கு தெரியாமலே, யாருக்கும் தெரியாமலே இவர் தெளிவாக காய் நகர்த்தி விட்டார். எனவே இந்த நுழைவாயிலில், குதிரை நுழைவாயிலில் அவள் சென்று கொண்டிருக்கின்ற போது அவர்கள் அவளை பிடித்தார்கள். தொடர்ந்து அங்கே அவர்கள் அவளை கொன்றார்கள். அத்தாலியா என்கிற அந்த அத்தாலியா என்பது ஈசபேலுடைய மறுபிம்பம். ஈசபேல் வடநாட்டுக்கு ஆட்சி காயை நகர்த்துகிற ஒரு பெண்ணாக இருந்தாள் என்றால், தென்னாட்டிலே அதே கட்டத்திலே எருசலேமில் இருந்து கொண்டு, அதுவும் யாபேயினுடைய இடத்துல இருந்து கொண்டு தனக்கு சாதகமாக காய் நகர்த்துகின்ற ஒரு பெண்மணியாக அத்தாலியா இருக்கிறார். ஏறக்குறைய அத்தாலியாவும் ஈசபேலும் இரண்டு விதமான தீய சக்திகள் இஸ்ரேலை பொறுத்த மட்டில். வடநாட்டுக்கும் தென்னாட்டுக்கும் கிடைத்த தீய சக்திகள். அதனால தான் அந்த காலகட்டத்தில் யோசபாத் செய்த ஒரு குற்றத்தின் விளைவாக, ஒரு தவறின் விளைவாக இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்துவிட்டது. ஆகாபினுடைய குடும்பத்தோடு செய்த அந்த திருமண உடன்படிக்கை மிகப்பெரிய ஆபத்தை
வடநாட்டுக்கும் தென்னாட்டுக்கும் கொண்டு வந்து விட்டது. அதனுடைய விளைவுகளைத்தான் இப்பொழுது அவர்கள் அனுபவிக்கிறார்கள். ஆனால் அத்தாலியா நீண்ட காலம் வாழ்வதற்கு வாய்ப்பில்லை. 6 ஆண்டுக்குள்ளாகவே அல்லது 7 ஆண்டுக்குள்ளாகவே அவருடைய ஆட்சி முடிவுக்கு வருகிறது. அதாவது அகசியா இறந்த பிறகு உடனே இவள் அரசியா பொறுப்பேற்றாள். அகசியா இறந்தது 841. 841 6 ஆண்டுகள் என்றால் 835. 835ஓடு அவருடைய ஆட்சி காலம் முடிகிறது. அவருடைய வாழ்க்கையும் முடிகிறது. ஒரு கோரமான ஒரு சூழலுக்கு அவள் தள்ளப்படுகிறாள். அவளை வெட்டி கொலை செய்கிறார்கள். அவளுடைய கனவுகள் எல்லாம் தவிடுபடியாகிறது. தென்னாட்டை பாகாலுடைய ஒரு வழிபாடு நடக்கிற ஒரு இடமாக மாற்ற வேண்டும் என்று ஒரு மாபெரும் கனவு கண்டாள். ஆனால் அந்த கனவு பலிக்கவில்லை அவளுக்கு. அந்த கடைசியில் தானே அந்த தன்னுடைய கனவு மட்டும் அழியவில்லை, தானும் சாம்பலாக போகின்ற ஒரு நிலைக்கு அவள் போகிறாள். எனவே இதுதான் உண்மையிலே அத்தாலியாவுடைய ஒரு முடிவு. அத்தாலியாவுடைய முடிவு அவளே தேர்ந்தெடுத்தது. வழக்கமாக நான் சொல்வது, தீமையை செய்தவர்களுடைய முடிவு அவர்களே நிர்ணயிக்கிறார்கள். ஒரு மனிதன் தீமையை செய்கிறான் என்றால் அந்த மனிதனே தன்னுடைய சாவை நிர்ணயிக்கிறான் என்று பொருள். நன்மையை செய்கின்றவனுடைய மனிதனுடைய வாழ்நாள் தான் கடவுளுடைய கரங்களில் இருக்கிறது. ஆனால் தீமையை செய்கின்ற மனிதனுடைய அந்த சாவினுடைய கொடுக்கு அவன் கையில் இருக்குது. அதனால் அவன்தான் அவனுடைய முடிவை நிர்ணயிக்க வேண்டும். அந்த முடிவையும் அவன் அனுபவிக்க வேண்டும். என்ன முடிவு வருகிறதோ அதை அனுபவிக்க வேண்டும். அதுதான் அத்தாலியா என்கிற அந்த பெண் பிசாசு அனுபவிக்கிறது என்று நான் நினைக்கிறேன். என்றால் அவர்கள் எல்லாருமே இந்த கொலை வெறி தாக்குதல். அவர்கள் வாளால் எடுத்தவன் வாளால் மடிவான் அப்படிம்பாங்க. ஏறக்குறைய வாளை கையில் ஏந்தியவர்கள் எல்லாம் அந்த வாளெல்லாம் மடிகின்ற அந்த ஒரு அவல நிலையைத்தான் நாம் பார்க்கிறோம். தந்தையே, அரசர்கள் 2ஆம் புத்தகம் 11ஆம் அதிகாரத்தை நாம் துவங்கி இருக்கிறோம். இதில் 4 பகுதிகள் இருக்கிறது. இதில் 3 பகுதிகள் நிறைவேற்றிருக்கோம் தந்தையே. ஆமாம். அடுத்தது 17ஆம் வசனத்திலிருந்து 4வது பகுதியில் என்ன செய்தி சொல்கிறாங்க தந்தையே? 17 இறுதி வரை 21ஆம் வசனம் வரை 4ஆம் பகுதி யோவாசு அரசநாதர். ஏற்கனவே அவனுக்கு அருள் பொழிவெல்லாம், அதாவது அரசனாக திருப்பொழிவெல்லாம் முடிந்து விட்டது. அந்த திருப்பொழிவு முடிந்தவுடனே அத்தாலியா செய்தி பிறக்க போகிறது. அந்த செய்தி போனவுடனே அவள் கொலை செய்யப்படுகிறாள். அதன் பிறகு இவனுடைய ஆட்சி காலம். என இந்த பகுதி முழுவதுமே யோவாசுடைய ஆட்சி காலத்தை பற்றி பேசுகிறது. 17 முதல் 21. 17ஆம் வசனம் இதனுடைய இணைப்பகுதி குறிப்பேடு, 2 குறிப்பேடு. 23ஆம் அதிகாரம் 16 முதல் 21. தொடர்ந்து, பின்பு யோயாத்தா ஆண்டவர் ஒரு பக்கமும் அரசனும் மக்களும் மறுபக்கமுமாக அவர்களிடையே உடன்படிக்கை செய்து வைத்தார். உடன்படிக்கை செய்து வைத்தார். ஏற்கனவே உடன்படிக்கை செய்துதான் இந்த ஒரு திட்டத்தை நிறைவு செய்தார்கள். அதை முடிவுக்கு கொண்டு வந்தார்கள். இவனுடைய அந்த மறைவு வாழ்க்கையை, யோவாசுடைய மறைவு வாழ்க்கையை, 6 ஆண்டுகள் மறைவு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறான். இப்பொழுது அவன் ஆட்சி பொறுப்பேற்றிருக்கிறான். சிறு குழந்தை தான், 7 வயது தான். அதனால் முழுக்க இங்கே யார் ஆட்சி செய்திருப்பார் என்றால் யோயாத்தா தான். யோயாத்தாவும் அவருடைய மனைவி யோசேஃபா, அந்த 2 பேரும் தான் ஆட்சி செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால் அவர் ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டார். யாருக்கும் இடையே? மக்களுக்கும் கடவுளுக்கும். கடவுள் யாவே, மக்களும் அரசனும் இன்னொரு பக்கம் இருக்கிறார்கள். யாவே இன்னொரு பக்கம் இருக்கிறார். எனவே மோசே உடன்படிக்கை செய்தது போல இந்த அரசனும் நல்ல அரசனாக, மக்கள் பணி செய்கின்ற அரசனாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு உடன்படிக்கை மீண்டும் புதுப்பித்துக் கொள்வது. அதாவது தாவீது எப்படி மக்களுக்காக நான் அரசனாகிறேன் என்று முடிவெடுத்து ஆட்சி செய்தானோ, அதே போல் மக்களுக்காக நான் ஆட்சி செய்கிறேன் என்று கடவுளுக்கு முன்னால் இவன் உடன்படிக்கை செய்து கொள்கிறான் அரசன். அதைத்தான் இங்கே யோயாத்தா நிகழ்த்து காட்டுகிறார். இதன் மூலம் அரசனும் மக்களும் ஆண்டவரின் மக்களாய் இருப்பதாக
ஏற்றுக்கொண்டார்கள்? ரெண்டு பேருமே அரசன் மக்களும் யாவையினுடைய மக்கள். அரசனான உடனே அரசன் எல்லாமே தனக்குரியது. அதாவது இந்த இஸ்ராயல் இனத்துக்கும் அதுக்கு எதிர்நிலையில் இருக்கிற பிற இனங்களுக்கும் உள்ள வேறுபாடு இதுதான். பிற இனங்களை பொறுத்த மட்டில் அரசர்கள் தான் கடவுள். அரசர்களுக்கு தான் எல்லாமே சொந்தம். நாடு அரசர்களுக்கு சொந்தம், நாட்டு உடைமைகள் அரசர்களுக்கு சொந்தம். அரசன் விரும்பினாத்தான் மக்களுக்கு எதையும் செய்யலாம். எல்லாமே அரசனுக்குரியது. அவனுடைய தேவைக்கு மீறியது தான் மக்கள் பயன்பாட்டுக்கு. ஆனால் இஸ்ராயல் மக்களை பொறுத்த மட்டில் அப்படி இல்லை. எல்லாமே கடவுளுக்குரியது. கடவுள் தான் நிர்ணயிப்பார் மக்களுக்கு என்னென்ன கொடுப்பது, யார் யாருக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் கடவுள் கொடுக்கின்ற அந்த நிலை. இதுதான் இவர்களுடைய உடன்படிக்கை. நீங்கள் என் மக்கள், நான் உங்கள் கடவுள். இந்த உடன்படிக்கையினுடைய பிரயாம்பிள் என்று அழைக்கப்படுகிற அந்த முன்னுரை, அந்த முன்னுரை கோட்பாட்டில் தெளிவாக இருக்கிறது. நீங்கள் என் மக்கள், நான் உங்கள் கடவுள். இந்த திட்டத்திற்கு யார் அடிபணிகிறார்களோ அவர்கள்தான் யாவையினுடைய பிள்ளைகளாக இருக்க முடியும். எனவே அந்த யோயாத்தா அப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கையைத்தான் கடவுளோடு அரசனையும் மக்களையும் செய்ய அனுமதிக்கிறான். அதற்கு தலைமையேற்று நடத்துகிறவரே இந்த யோயாத்தா என்கிற குருதான். தொடர்ந்து அவ்வாறே அவர் அரசனுக்கும் மக்களுக்கும் இடையே உடன்படிக்கை செய்து வைத்தார். இனிமேலிருந்து யோவாசு என்கிறவன் தனிப்பட்ட நிலையில் அவன் அரசனாக இருக்கலாம். ஆனால் யாவையை பொறுத்த மட்டில் அவன் ஒரு ஊழியன். யாவையை பொறுத்த மட்டில் அவனும் மக்களுக்கு இணையானவன் தான். மக்களிலிருந்து பிரிந்து நிற்கிறவன் அல்ல. மக்களோடு அவனும் ஒருவன். ஆனால் மக்களுக்காக பணிவிடை செய்கின்றான். யாவையினுடைய திட்டங்களை அவன் செயல்படுத்துகிறவன், மக்களுக்காக செயல்படுத்துகிறவன். அந்த நிலையில்தான் ஒரு அரசனை இஸ்ராயல் மக்கள் பார்க்கிறார்கள். இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. எதெல்லாம் யாவையினுடைய அந்த வழிபாட்டுக்கு எதிரான நிலையில் இருக்கிறதோ, அது பிரதெய்வ வழிபாடாக இருக்கலாம் அல்லது மற்ற வழிபாடுகளாக இருக்கலாம், எல்லாவற்றையும் அவர்கள் விட்டுவிட வேண்டும். அது மட்டுமல்ல, இத்தனை மனைவிகளும் எல்லாருமே இஸ்ராயல் இனத்தை சேர்ந்தவர்கள் அல்ல. எல்லாரும் பிற இனங்களைச் சேர்ந்தவர்கள், பிற நாட்டு பெண்கள்.